மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாங் ரைட் என்ன சொல்கிறோம் 420+ கிலோமீட்டர்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ரைட் பண்ண போகிறோம். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக்லேருந்து புவனேஸ்வர் வரைக்கும் ரைட் பண்ண போகிறோம். ஸோ போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நியர்லி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:54 ஆச்சு, நியர்லி 12 ஆச்சு. இப்போ ஒரு 87 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம். போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன். 12:20 ஆக போகுது. 113 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். அதாவது அப்போ நம்ம எடுத்த பிரேக்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் அப்புறம் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கு. ஊடையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100லேயே தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தேன். ரோடு செம்ம ஃப்ரீயாக இருந்தது. ஸோ பைக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்ததா. ஸோ வேறு மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நைட்டுக்குள்ளே இப்படி ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:20 ஆகுது. ஒடிஷா வந்து ரீச் ஆகிட்டோம். 2:20. ஆறாச்சு. 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருட்டிருச்சுன்னே சொல்லலாம். ஒடிஷா வந்து அதே மாதிரி சில்னஸ், சரியான சில்னஸ். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடல் தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே சரியான சில்னஸ். ஸோ மக்களே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆகுது. ஆனால் நம்ம ஒரு 8:30க்கெலாம் இங்கே வந்துட்டோம். ஸோ புவனேஸ்வரில் தான் இப்போ நம்ம வந்து இருக்கோம். ஓகேங்களா? நாளைக்கு பிளான் வந்து நான் காலையில் அப்டேட் பண்ணுறேன், இல்லை நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய் பாய்.